कल्पितकल्पोऽयं प्रत्यर्थी கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் அக்டோபர் 5ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் திருநாள், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, திருத்தியை திதி, அதில் வளர்பிறை. ரொம்ப நல்ல நாள் சொல்லலாம். 4ஆம் தேதி நேற்று இரவு 6:36 இன்றைய நாள் நைட் 9:31 வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் தான். மீன ராசி அல்லது மீன லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிலவு காலையிலே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல செலவு பண்ணுவீங்க. ஏகப்பட்ட மக்கள் சந்திப்பு ஏற்படும். சந்தோஷமான பிரயாணங்கள், தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள். வண்டி வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கக்கூடிய நாள் சொல்லலாம். உடம்பு ஆரோக்கியத்தில் வாழ்க்கை துணையோட ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கா பரமேஸ்வரி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசி ஆண்டரம் கிரீன். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருக்கு. லக்னத்தில் குரு இருக்கிறது. சுவையான உணவை உட்கொள்ளக்கூடிய நாள். உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருக்கும் பொழுது அது ரெண்டுமே பகை கிரகங்கள். வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு கொடுக்கும், ஒரு சில பேருக்கு பட்டைய கலப்பும் செலவு. அதனால் கொஞ்சம் பணத்தெல்லாம் சேமித்து வச்சுக்கிறது நல்லது. அதாவது சந்தோஷமான செலவுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் வீட்டில் சுக்கிரன் இருக்கனால அது உணவுக்காக, கலைக்காக, இந்த சந்தோஷத்திற்காக, உங்களுடைய இஷ்டத்துக்காக செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள். மற்றபடி பெரிய ஒரு பாக்கியம்தான், ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன். இல்லற வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நவராத்திரி தேவி வழிபாடுகள் ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் இந்த ஆடம்பரமான விஷயங்களை வாங்கலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு லைட்டாக கோல்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். கலை தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமேசிங்காக இருக்கும். அமேசிங்னா அமேசிங், ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சௌடேஸ்வரி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் லைட் ப்ளூ நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருக்கும் பொழுது இன்ஃபேக்ட் ஃபேமிலியில் எப்படி சொல்லலாம், கணவருக்கு மனைவிக்கும் மாமியாருக்கும் பிரச்சனை இல்லை, மனைவிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனை. இதே ஆணாக இருக்கும் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தாயாருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு. அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. 1. 2வது, வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, சொந்த ஊருக்கு பிரயாணம் செய்வது, திடீர் ஆடம்பர செலவுகள் செய்வது, இதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆனால் என்ன ஒரு குஷியாக தான் இருக்கும். அந்த நாள் முழுக்க முழுக்க பார்க்குறக்கு ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி படம் பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மொபைல், லேப்டாப், கம்யூனிகேஷன் டிவைசஸில் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி பணத்தை ஆன்லைனில் கொடுத்து ஏமாந்துடாதீங்க.
ஏன்னா சுக்கிரன் சந்திரன் ராகு தொடர்பு, வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். ஆன்லைனில் ஏதாவது பண இழப்புகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஆனால் ஒரு சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை இன்றைய நாள் வாங்குவீங்க. முக்கியமான பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட ஒரு சில பேருக்கு இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தேவி வழிபாடுகளில் இன்றைய நாள் வாராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான நிறம் லைட் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம்ங்கிறது பேசிக்கலாக தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேரும் பொழுது பேசுகிறதே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி பேசுவீங்க. அவ்வளோ இனிமையாக கொஞ்சலாக பேசுவீங்கன்னு சொல்லலாம். இந்த நாள் பார்க்குறக்கும் முகம் லட்சணமாக இருக்கும். நிறையா சௌந்தரியமான விஷயங்கள், செலவு பணத்துக்காக நிறைய, நல்ல சந்தோஷத்திற்காக செலவு, உணவுக்காக செலவு, அழகு ஆடம்பரத்துக்காக நிறைய விஷயங்கள் வாங்குவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திற்கு கூடிய ஒரு நபருக்கு ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. வண்டி வாகனங்களில் மட்டும் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து போகிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சௌடாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. தனப்பிராப்தங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு நல்ல பண ஆதாயங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ராகு சந்திரன் இந்த தொடர்புகள்லாம் இருக்கும் பொழுது சில விஷயங்களில் நம்ம கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதுலேயுமே பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனை, பகை, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் தூரமாக வைப்பது நன்று அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் சனி 4 பாவகங்களை கடக்குது. அதனால் கண்டிப்பாக வீடு, நிலப்பொருட்கள், வாகனங்கள், சேமிப்பு, பயணங்கள், இடமாற்றங்கள் இது எல்லாத்துக்குமாக செலவு செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும், பெண்கள் செலவுகளில் கவனமாக இருக்கணும். சந்தோஷமான செலவுகள், ஆடம்பரமான செலவுகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதியாக எல்லாத்தையுமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். நிம்மதி என்றால் அது பெரிய விஷயம். அது லாபஸ்தானத்தை உட்கார்ந்துருக்கனால இந்த நாள் நிறைய பணப்பழக்கம், நிறையா சந்தோஷம், எதிர்பார்க்காத ஒரு பெரிய கிஃப்ட்டு இதெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு நிம்மதி இருக்கும். பேசிக்கலாம் போதும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம், அதெல்லாம் இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், அதில் உங்கள் வீட்டு முன்னோர்களில் அம்மன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வேலைகளில் சிரமப்படாமல் எல்லா காரியத்தையும் முடிக்கிற மாதிரி, வேலை நிமித்தமான பயணம் இருக்கிற மாதிரி சில பேருக்கு இருக்கும். ஆனால் வியாபாரத்தில் பட்டையை கிளப்பக்கூடிய ஒரு ராசிகளில் கண்டிப்பாக மகரம் உண்டு. பழைய வியாபாரம், பழைய ஆள், பழைய கான்டாக்ட், பழைய ரெஃபரன்ஸு, பழைய வேலை இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு ஃபேமிலியில் பெண்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். வேலை நிமித்தமான பயணங்களில் சற்று கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்ரம் பெற்றிருக்கிறது லக்னத்தில். ஆனால் அதோட திரிகோணத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இணைந்திருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். நிறைய பேருக்கு பணப்பழக்கங்கள் இருக்கும். சில பேர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. வரவேண்டிய பாக்கிகள், வரவேண்டிய பணம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எங்கேயாவது போகணுன்னா உடனே போகணும்னு தோணும், அப்புறம் வேண்டான்னா உடனே வேண்டான்னு தோணும். இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் காக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணுறது,
நிறைய செலவு, வண்டி வாகனங்களுக்காக செலவு, பெண்களுக்காக செலவு, தேவையில்லாத இன்றைய நாள் உடம்பு ஆரோக்கியம், சாப்பாடு இதுக்காக செலவு கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. முடிஞ்சளவுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி எப்போவுமே நல்லது கிடையாது. மற்ற வெளியே சாப்பிட்றதுலாம் எப்போவுமே நல்லதில்லை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பார்த்துக்கிட்டும், மற்றபடி பெரிய ஏற்றங்கள் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் கொடுக்காது. நல்லா தான் இருப்பீங்க. ஃபேமிலி, ஹெல்த் இது ரெண்டும் பார்த்துட்டா போதும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் முதல் ராசி லக்னம் துலாம், 2வது மிதுனம், 3வது கும்பம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.